Good afternoon students, welcome to our computer science class. Last classல என்ன complete பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் வந்து complete பண்ணியாச்சு. ஓகேவா? அதுலயே நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா அரேயோடவே இன்னொரு பார்ட் இருக்கு. 12th செகண்ட் பார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லிசன், ஸ்ட்ரக்சருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் மாதிரி தான். சரியா? ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை எப்படி டீபக் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்ட்டுங்கிற ஒரு இது யூஸ் பண்ணி கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாங்கிறது தான் இந்த கான்செப்டினுடைய நோக்கம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் டெஃபினிஷன் என்ன, இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. விச் இஸ் அ யூசர் டிஃபைன் விச் ஹேஸ் த காம்பினேஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் வித் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நிறைய டேட்டா ஐட்டம்ஸ் இதில் இருக்கும், நிறைய டேட்டா டைப்ஸோட வரும். பட் அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு இதுக்குள்ள நம்ம காம்பவுண்டுக்குள்ள செட் பண்ணியிருப்போம். சரியா? திஸ் அலோ டு குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆஃப் மிக்சட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? எல்லா குரூப் ஆஃப் வேரியபிள்ஸை மிக்சட் டேட்டா டைப்பாக இருக்கிறத ஒரு சிங்கிள் யூனிட்டுக்குள்ளே கொண்டு வரது தான் இந்த ஸ்ட்ரக்சர்னுடைய பர்பஸ். ஓகேவா? பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க. In any situation when more than one variable is required to represent objects of uniform data type, arrays can be used. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரே விதமா இருக்கிற இதை வந்து டேட்டா டைப்ஸை வந்து யூனிஃபார்மா இருக்கிறத நம்ம ஒரு இதுக்குள்ள ஒரே வேரியபிள்குள்ள வந்து போட்டு வைக்கிறதுக்கு அரே யூஸ் பண்ணும். இஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் ஆஃப் அது அரே வந்து இப்போ நிறைய எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸா இருக்கு, அந்த இடத்துல வந்து அரே வந்து கண்டிப்பா சப்போர்ட் ஆகாது. அதுதான் செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இஃப் மோர் தென் ஒன் வேரியபிள் இஸ் யூஸ்ட் தே கேன் பி ஸ்டோர்ட் இன் மெமரி பட் நாட் இன் டிஃப்ரெண்ட் அலோகேஷன். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, மோர் தென் ஒன் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வந்து ஒரு ஸ்டோர் பண்ணிக்கலாம் மெமரியில். ஆனால் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இட் இன்க்ரீசஸ் தி டைம் கன்சப்ஷன். வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறப்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும். த ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொவைட்ஸ் த ஃபெசிலிட்டிஸ் டு ஸ்டோர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் as a part of the same logical element in one memory chunk adjacent to each other. ஓகேவா? ஒரே மெமரி இதில் எல்லாமே adjacent பக்கத்து பக்கத்தில் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸ்னுடைய டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருக்கும். ஒவ்வொரு வேரியபிளும் ஒவ்வொரு டேட்டா டைப்ஸாக இருக்கும். அப்போ அதில் வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோர் ஆயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ள ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டிக்ளேரிங் அண்ட் டிஃபைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் இஸ் டிக்ளேர்ட் யூசிங் த கீவேர்ட் டேஷ்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், ஸ்ட்ரக்ட். ஓகேவா? ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்றதுக்கான கீவேர்ட் என்னப்பா, ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்ட்ரக்ட் இஸ் த கீவேர்ட் to declare a structure. ஓகேவா? so next பாருங்க, so the syntax of creating a structure is given below. அதனோட syntax கொடுத்திருக்காங்க பாருங்க. struct structure name, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம்ஸ் எழுதுவாங்க. இது தெரியலன்னா ஒண்ணுமே தெரியாது, எப்படி எழுதியிருக்காங்கிறது புரியாது. என்ன எப்படி எழுதுனாங்கன்னு உங்களுக்குள்ள கொஸ்டின்ஸ் மட்டுமே ரைஸ் ஆகுமே தவிரமே வெறுமனே அதுதான் ரைஸ் ஆகும். ஆனா வந்து என்னங்கிறது உங்களுக்கு என்ன ஆகாது, புரியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ்ங்கிறது என்னது, ஃபார்முலா. ஓகேவா? தட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ரைட்டிங் தி ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா டைப்பு மெம்பர் அண்டர் ஸ்கோர் நேம் 1, டைப்பு மெம்பர் அண்டர் ஸ்கோர் நேம் 2. ஓகேவா? ஸோ அடுத்த பாருங்க, ரெஃபரன்ஸ் நேம்னு அந்த பிளாக்கை க்ளோஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் அண்டர் ஸ்கோர் நேம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. Objects declared along with the structure definition are called global objects. ஓகேவா? அதாவது structure definition ஓடவே ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம டிக்ளேர் பண்றோம் இல்லைங்களா, அதை என்னன்னு சொல்றாங்க, குளோபல். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்க, குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்றாங்க. An optional field reference underscore name can be used to declare objects of the structure type directly. ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸ் அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிறது என்னது, ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு. வேணா நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேவா? இது எதுக்குன்னா ஸ்ட்ரக்சர் டைப்போட ஆப்ஜெக்ட்ஸை டைரக்டா டிக்ளேர் பண்றதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் அண்டர்ஸ்கோர் நேமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. லிசன், என்னன்னு கொடுத்துருக்காங்க, struct student. அவங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. கர்லி பிரேசஸ் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணி பார்க்கும்போது இங்கேயும் போடலாம், இல்லை இங்கேயும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாங் ரோல் நம்பர்,
reference name எதுவுமே இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம யூஸ் பண்ணல. So here struct is a keyword. What is the student? முன்னாடி syntax ரெஃபர் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னது? ஸ்ட்ரக்சரோட நேம். அதுதான் இருந்தது syntaxல. பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட் இஸ் a structure name. ஓகேவா? அடுத்தது பாருங்க என்ன அப்படின்னா இதுல பாருங்க ஒவ்வொரு டேட்டா டைப் இருக்கு. ரோல் நம்பருங்கிற வேரியபிள் லாங் டேட்டா டைப், ஏஜ்ங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப், வெயிட்ங்கிறது ஃப்ளோட் டேட்டா டைப். அப்ப டிஃபரண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸை ஒரு சிங்கிள் யூனிட்குள்ள ஸ்டோர் பண்றது, ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு இதுக்குள்ள ஸ்டோர் பண்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர்னுடைய மெயின் பர்பஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதான் பாருங்க நான் சொன்னதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த above declaration of the struct 3 variables roll number, age and weight are used. These variables, அதாவது இது எல்லாமே டேட்டா எலமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. within the structure are called members. ஓகேவா? இந்த வேரியபிள்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த டேட்டா எலமெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க மெம்பர்ஸ். ஹியர் திஸ் ரோல் நம்பர், ஏஜ், வெயிட் இதெல்லாம் யாரு? மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, 1 மார்க்ல கேட்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் in order to use the student structure a variable of type student is used. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேரியபிள் யூஸ் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் இஸ் டிக்ளேர்ட், a variable of type student is declared and the memory allocation is shown. கொடுத்துருக்காங்க பாருங்க. ரோல் நம்பருக்கு லாங்னா எவ்வளவு? 4 bytes. ஏஜுக்கு எவ்வளவு? இன்டீஜர் டேவில் எவ்வளோ எடுத்துக்கும்? 2 bytes. வெயிட் என்னது? ஃப்ளோட்ல இருக்கு. அப்போ அதுக்கு எவ்வளோ பைட்ஸ் எடுத்துக்கும்? 4 bytes இருக்கும். இப்படிதான் வந்து மெமரி அலோகேஷன் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் பாலு. ஓகேவா? இது என்ன அப்படின்னா கிரியேட் அ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் பாலு. ஓகேவா? ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு பாலுங்கிற இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? திஸ் டிஃபைன்ஸ் த வேரியபிள் ஆஃப் டைப் ஸ்டூடெண்ட் நேம்ட் அஸ் பாலு. ஓகேவா? அதாவது என்னது? இது என்ன அந்த நேமுக்கு என்னன்னு நீங்க கொடுத்துருக்கீங்க? பாலுன்னு கொடுத்துருக்கீங்க. சிமிலர்லி டு நார்மல் வேரியபிள்ஸ், ஸ்ட்ரக்ட் வேரியபிள்ஸ் allocate memory for that variable itself. ஓகேவா? அந்த வேரியபிளுக்கு தானாவே மெமரி இது என்ன பண்ணிடும்? allocate பண்ணிடும். ஓகேவா? then next it is possible to define multiple variables of the same struct type. ஓகேவா? நிறைய வேரியபிள்ஸ் நீங்க ஒரே ஸ்ட்ரக்ட் டைப்ல நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ராங்க்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃப்ராங்க்ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட்ஸ் பாலு அண்ட் ஃப்ராங்க் கேன் ஆல்சோ பி டிக்ளேர்ட் அஸ் தி ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் அஸ். எப்படி பாலுவும் ஃப்ராங்க்கும் எப்படி ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்ல கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரக்ட் இஸ் அ கீவேர்ட், ஸ்டூடெண்ட் இஸ் அ ஸ்ட்ரக்சரோட நேம். அப்ப இங்க என்னது? லாங், ரோல் நம்பர், இன்ட் ஏஜ், ஃப்ளோட், வெயிட். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அதாவது என்ன ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இங்க? பாலு ஃப்ராங்க்ங்கிற ஆப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ பாலு கமா ஃப்ராங்க்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆயிடும்? நமக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த மாதிரி அந்த டைப்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ரெஃபரன்சிங் ஸ்ட்ரக்சர் எலமெண்ட். இப்போ எப்படி மெமரி ரெஃபரன்ஸ் பண்றோம் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எலமெண்ட்டையும் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். லிசன் பண்ணுங்க. ஒன்ஸ் த 2 objects of student structure type are declared, 2 ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியாச்சா? பாலு ஃப்ராங்க்ன்ட்டு. their members can be accessed directly. மெம்பர்ஸ் யாரு? ரோல் நம்பர், ஏஜ், வெயிட். ஓகேவா? இதை வந்து நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ணலாம். the syntax for that is using a dot between the object name and the member name. ஆப்ஜெக்ட் நேமுக்கும் மெம்பர் நேமுக்கும் என்னது? நம்ம டாட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னது? பாலு. நெக்ஸ்ட் என்னது? ஃப்ராங்க். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் பாலு, ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ராங்க்ன்ட்டு நீங்க 2 இது வந்து கிரியேட் பண்ணீங்க. சரியா? ஸோ அதை வந்து டைரக்டா இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இப்போ இந்த மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஆப்ஜெக்ட் நேம் என்னது? பாலு டாட்ங்கிறது அதுக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? ரோல் நம்பர் ஆக்சஸ் பண்ணணும்னா பாலு டாட் ரோல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாலு டாட் ஏஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ராங்க் டாட் ரோல் நம்பர். நெக்ஸ்ட் ஃப்ராங்க் டாட் ஏஜ். ஓகேவா? ஃப்ராங்க் டாட் ஏஜ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஆப்ஜெக்ட் நேமை டாட்ங்கிற அந்த சின்டாக்ஸ்னுடைய ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி we can access the members of the structure type. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் டைப்னுடைய மெம்பர்ஸ் நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெசன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் the elements of the structure student can be accessed as follows.
கொடுத்துருக்காங்க பாருங்க, பாலு டாட் ரோல் நம்பர், பாலு டாட் ஏஜ், பாலு டாட் வெயிட், ஃப்ராங்க் டாட் ரோல் நம்பர், ஃப்ராங்க் டாட் ஏஜ், ஃப்ராங்க் டாட் வெயிட். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நான் உங்களுக்கு இங்கே சிம்பிளாக சொன்னேன். ஓகேவா? ஸோ if the members are the pointer type, then gives is used to access the members. pointer type இருந்ததுன்னா அந்த gives symbol இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரக்சருடைய டைப்பை access members access பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சாரி, டைப்னு சொல்லிட்டேன். let name is a character pointer int student like in student like char star name, it can be accessed as the student என்னன்னு கொடுப்பீங்க, gives nameன்னு கொடுப்பீங்க. anonymous structure versus named structure அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். a structure without a name is called anonymous structure. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நேமே இல்லை அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, அனானிமஸ். பாருங்க, அதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, ஸ்ட்ரக்ட் பக்கத்துல என்ன இல்லை, ஸ்ட்ரக்சரோட நேமே இல்லை, லாங் ரோல் நம்பர், இன்ட் ஏஜ், ஃப்ளோட் வெயிட்னு கொடுத்தாச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அனானிமஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சர் பக்கத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்டு பக்கத்துல ஸ்ட்ரக்சரோட நேம் இல்லை அப்படின்னா we can call that type of structure as anonymous structure. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அனானிமஸ் ஸ்ட்ரக்சர்ட்டு சொல்லி நேம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க்ல கேட்கலாம். the student can be referred as reference name. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னது, ஆனா அதுல பாருங்க ஸ்டூடெண்ட்னு ஒன்று இங்க கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்குள்ள. ஓகேவா? ஃப்ளோட் வெயிட், இது அடுத்த பாக்ஸ்குள்ள இருக்கிற எக்ஸாம்பிள நான் சொல்றேன். இங்க வந்து ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நேம் மாதிரி. elements can be accessed like எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, student dot roll number, student dot age, student dot weight அப்படின்னு ஆக்சஸ் பண்ணீங்கன்னா you will get the